தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சேதுபதி மன்னர்களுடைய ஆன்மீக பணிகள் பற்றி நம்ம பேசிட்டு வரோம். அதில் இன்னும் நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது. நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு விமல்ராஜ் அவர்கள். வணக்கம். இப்போது சேதுபதிகளுடைய தமிழ் பணிகள் பற்றி சொன்னீங்க. அதே போல் கோவில்கள் என்னென்னலாம் கட்டியிருக்காங்க, ஆன்மீக பணிகள் இதெல்லாம் சொன்னீங்க. பொதுவாக ஒரு கோவில் கட்டினால் மட்டும் பத்தாது, அதுக்கு மண்டபங்கள் கட்டணும். திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது மண்டகப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சத்திரங்கள், அதாவது பக்தர்கள் யாத்திரிகர்கள் தங்குவதற்கு சத்திரங்கள் கட்டணும். அதே போல் மடங்கள் எல்லாம் அமைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கோவில் அல்லாத வேறு ஆன்மீக பணிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? இப்போ சத்திரங்கள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய வழிகள்னு பார்த்தோன்னா 3 முக்கியமான வழிகள். ஒன்று சோழ நாட்டிலேருந்து வரக்கூடியது, அதாவது திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த வழியில் வர்றது. இன்னொன்று இந்த மதுரை பக்கத்துலேருந்து வருது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி இந்த பக்கம் அந்த ஈசியர் கடற்கரை சாலைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வழியிலேருந்து வரக்கூடியது. இந்த 3 பெருவழிகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சத்திரங்கள் அமைச்சிருக்காங்க. சேதுபதி மன்னர்கள் எல்லாருமே இந்த இதுக்கு கொடை பண்ணியிருக்காங்க. இந்த சத்திரங்கள் அமைச்சிட்டா போதுமா? ஆனால் இது தொடர்ந்து செயல்படும். ஏன்னா இப்போ வருஷம் முழுக்க ராமேஸ்வரத்துக்கு மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசாட்சி மாறிக்கிட்டே இருக்கலாம், அரசர்களோட சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் இந்த பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஊரையோ 2 ஊரையோ ஒவ்வொரு சத்திரத்துக்கும் தானமாக கொடுக்குறது. இப்போ ஒரு சத்திரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஊரை கொடுத்துருவாங்க. அந்த ஊர் வருவாயிலிருந்து அந்த சத்திரம் இயங்கும். அப்போ இருக்கும்போது அந்த வருஷம் 365 நாளுமே அது இயங்கிக்கிட்டே இருக்கும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 2 வேளை சாப்பாடோடு இதை பண்ணுறாங்க. அப்போ வர்ற பயணிகள் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு ராமேஸ்வரத்துக்கு அப்படியே தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சத்திரங்கள் இந்த ராமேஸ்வரம், திருப்புல்லானி, சேதுக்கரை, உத்தரவசமங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பெரிய கோயில்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க தொடர்ந்து சத்திரங்கள் பண்ணி வந்திருக்காங்க. அதே போல் மண்டபங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 மண்டபம் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வேதாரண்யத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில், வேதபுரீஸ்வரன் நினைக்கிறேன் அந்த கோயில் பேர். அங்கே ஒரு சேதுபதி மண்டபம்னு சொல்லி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இது முத்து விஜய ரகுநாத சேதுபதி காலத்தில். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் திருவாரூர் இவங்களோட இணைஞ்சிருந்துச்சு. மேபி அதோட இன்ஃப்ளூயன்ஸில் அந்த கோயிலில் அந்த சேதுபதி மண்டபம் கட்டப்பட்டிருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பரிச்சயமான இந்த அழகர் திருவிழா. அழகர் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் மண்டபப்படி சேதுபதி மன்னர்களுக்கு உண்டு. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இவர் திருமலை ரகுநாத சேதுபதிக்கும் திருமலை நாயக்கருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. அப்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இந்த மண்டபப்படி இவங்களுக்கு வந்திருக்கும். தல்லாகுளத்தில் சேதுபதி மண்டபம் இப்பவும் இருக்கு. ஆனால் இப்போ முறையான பராமரிப்பில் அந்த மண்டபம் இல்லை. அந்த ஒரு மண்டபம் இருக்கு. இந்த 2 மண்டபம் எனக்கு தெரிஞ்சு சேதுபதிகள் பேரில் இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் கட்டளைகள்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாஸ்கர சேதுபதி காலத்தில் இந்த கட்டளைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லணும் அப்படின்னா சிதம்பரத்தில் ஸ்ரீ சபாநாயகர் கட்டளை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்த்தஜாம பூஜை, அப்புறம் உச்சிக்கால பூஜை இது அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கட்டளை இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்லையும் ஒரு கட்டளை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அழகர் கோயிலில் ஒன்று இருக்குது, சுந்தரராஜ பெருமாள் கட்டளை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பல கட்டளைகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் திருவிழாக்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா இந்த நவராத்திரி திருவிழா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமலை நாயக்கர் காலத்தில் அந்த பொற்சிலையை கொடுத்தாருல, அதில் நீங்கள் நவராத்திரி திருவிழா பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அந்த திருவிழா திருமலை ரகுநாத சேதுபதி காலத்திலேருந்து தொடர்ந்து இப்போ 350 வருஷம் ஆகுது. இன்னமும் அந்த திருவிழா தொடர்ந்து நடைபெற்றிருக்கும். இந்த திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்னா சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அதே போல் ராமநாதபுரம் டவுனில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் அதுலேருந்து ஒவ்வொரு கோயிலேருந்து ஒவ்வொரு தெய்வங்களை அலங்கரித்து எல்லாத்தையும் அணிவகுப்பு மாதிரி கொண்டு போவாங்க. கொண்டு போய் பொட்டல் ஒன்று இருக்குது, மகரநம்பு பொட்டல்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பொட்டலில் எல்லா தெய்வங்களும் அம்பு விடுற மாதிரி. இது இந்தியா முழுக்க இந்த மரபு இருக்குது. ராமநாதபுரத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவில் இது ஒன்று. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த திருவிழாலாம் பார்த்ததுனால வருஷத்துக்கு ஒரு நடக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக அந்த திருவிழா இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களோட அறப்பணிகள். அதாவது கோவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சத்திரம், மண்டபம், திருவிழாக்கள் இதில் இவங்களோட பணிகள் இதெல்லாம்.
ரைட். இதை தாண்டி மடங்கள் ஏதாவது அமைச்சிருக்காங்களா? சைவ வைணவ மடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதாவது கொடை கொடுத்துருக்காங்க? 2 மடங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவாவடுதுறை மடம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருமலை ரகுநாத சேதுபதி காலத்தில் நம்ம அறந்தாங்கி இதெல்லாம் வந்து சேது நாட்டோட இணைஞ்சிருக்கு. அப்போ வந்து நம்ம ஆவுடையார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து சேது நாட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு வந்து நிறைய கொடைகள் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் வந்து மடங்களோட திருவாவடுதுறை மடத்தில் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கும் வந்து கொடைகள் பண்ணியிருந்திருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேது நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 22 மடங்கள் செயல்பட்டுருக்கு. அதில் முக்கியமானது வந்து திருவாவடுதுறை மடம் தான். ஆனால் அதை தவிர சின்ன சின்ன மடங்கள் நிறைய வந்து அந்தந்த பகுதியில் இப்போ ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் கமுதி, இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இருந்திருக்கு. அங்கே பூரா வந்து ஏதாவது ஒரு ஊரை வந்து கொடையாக கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஒரு திருப்பணி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை ஆதீனம். இந்த திருவண்ணாமலை ஆதீனம் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டில் வந்து ஏற்படுத்தப்பட்ட மடம். இது வந்து திருவண்ணாமலையில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த கிழவன் சேதுபதி காலத்தில் வந்து நாகலிங்க தேசிகர்னு சொல்லி அவர் வந்து குருமரபில் வந்து ஒரு 17வது பட்டம் பெற்ற முக்கியமான தலைவர் அந்த மடத்தில். அவர் வந்து திருச்சுழி வந்திருக்காரு. திருச்சுழி வந்தபோது கிழவன் சேதுபதி அவரை சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே போல் நீங்கள் சேது நாட்டிலே தங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. அவரோட வேண்டுகோளை வந்து எடுத்துக்கிட்டு பிரான்மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரான்மலை வந்து அப்போ வந்து ராமநாதபுரம் சமஸ்தானம் அந்த சேது நாட்டோட எல்லையில் இருந்திருக்கு. அந்த எல்லையில் பிரான்மலையில் வந்து இவங்க வந்து இந்த மடத்தை வந்து நிறுவுறாங்க. திருவண்ணாமலையில் இருந்ததை இங்கே வந்து நிறுவுறாங்க. அப்போ இவங்களுக்கு கண்ட்ரோலில் திருப்பத்தூர், பிரான்மலை, குன்றக்குடி, திருக்கோலக்குடி, இன்னொரு தேனாச்சி அம்மன் சொல்லி ஒரு கோவில், இந்த 5 கோவில்லையும் வந்து இவங்க வந்து அரங்காவலராக இருந்து பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நியமிக்கிறாங்க. அங்கே பிரான்மனையில் இருந்த அந்த மடம் தான் பின்னாடி வந்து குன்றக்குடியில் வந்து மாறுது. இப்போ அது வந்து குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம்னு சொல்லப்படுது. ஓஹோ. இந்த மாதிரி ஆதீனங்களும் வந்து சேதுபதி மன்னர்களை ஆதரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணி. ரைட்டு. இதெல்லாம் வந்து அவருடைய ஆன்மீக பணிகள் அப்படின்னு தெரியுது. இந்த தமிழ் பணிகள் பற்றி பேசும்போது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த சேதுபதிகள் மீது ஏதாவது இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கா? பொதுவாக மன்னர்கள் பற்றி சொல்லும்போது சோழர்கள் மீது உலாலாம் பாடியிருக்காங்க. குலோத்துங்க சோழன் உலா, இந்த மாதிரி பல இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சேதுபதிகள் மீதே தமிழ் இலக்கியங்கள் ஏதாவது பாடப்பட்டிருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்ம திருமலை ரகுநாத சேதுபதி அவர் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த கவிராயர் அவர் வந்து ஒரு துறை கோவையை வந்து பாடியிருக்காரு. இந்த கோவை இலக்கியம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து பல துறைகள் இருக்குது. அதில் ஒரு துறையை மட்டும் எடுத்து பாடுறதுங்கிறது தான் ஒரு துறை கோவை அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி வந்து ஒரு அமிர்த கவிராயர் திருமலை ரகுநாத சேதுபதி மேலே ஒரு துறை கோவை கிட்டத்தட்ட ஒரு 400 பாடல்கள் அதில் வரும், அது வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தலசிங்க மாலைன்னு சொல்லி இன்னொரு அழகிய திருச்சிற்றம்பல கவிராயர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தலசிங்க மாலையை வந்து பாடியிருக்காரு. இவர் இதை பாடினதுக்கு அவருக்கு வந்து ஒரு மிதிலைப்பட்டின்னு சொல்லி புதுக்கோட்டையில் வந்து ஒரு ஊரை வந்து அவருக்கு தானம் கொடுத்துருக்காங்க. அந்த ஊரை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வழிவம்சம் அந்த ஊரில் இருந்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வீட்டில் தான் வந்து சீவகசிந்தாமணியோட ஏடுகளை வந்து ஊவேசா எடுக்கிறார். ஓஹோ. 350 வருஷம் கழிச்சு ஊவேசா வந்து அவரோட வீட்டில் வந்து அந்த ஏடுகளை வந்து எடுக்கிறார். இந்த மாதிரி வந்து கவிஞர்களோட வீடுகளில் ஏடுகள் வந்து நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழவன் சேதுபதி காலத்தில் வந்து சொக்கநாத புலவர் அவர் வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முத்து விஜய ரகுநாத சேதுபதி அவரோட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புலவர் அவர் வந்து பணவிடு தூது, தேவை உலா அப்படின்ற மாதிரி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்கர சேதுபதியோட பையன் ராஜராஜேஸ்வர சேதுபதி அவரோட பேரில் வந்து ஒரு துறை கோவை வந்து ராகவையங்கர் வந்து பாடியிருந்திருக்காரு. இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான சில இலக்கியங்கள், ஆனால் இதையும் தவிர நிறைய இருந்திருக்கு. ரைட். ஆக இதெல்லாம் வந்து டோட்டலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக தமிழ் பணிகள் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் பணிகள், ஆன்மீக பணிகள்லாம் பார்க்குறோம். இதை தவிர வேற ஏதாவது கொடைகள் பண்ணியிருக்காங்களா? கொடைகள்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பிரிட்டிஷோட கணக்குப்படி, அதாவது அவங்களோட ரெக்கார்ட்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதிகள் கிட்டத்தட்ட வந்து 594 செப்பேடுகள் கொடுத்துருக்காங்க. 594 செப்பேடுங்கிறது வந்து இது வரைக்கும் சேரச்சோழ பாண்டியர்களுக்கே வந்து அவ்வளோ இது நம்மளுக்கு கிடைக்கல, இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ரெக்கார்ட்ஸ் படி வந்து சேதுபதிகளுக்கு வந்து 594. இதில் நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கோயிலுக்கு 300க்கும் மேற்பட்ட ஊர்களை வந்து கொடையாக கொடுத்துருக்காங்க சேதுபதி மன்னர்கள்.
அதுக்கப்புறம் வந்து திருமடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 22ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 ஊர்களை வந்து கொடையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புலவர்களில் ஒரு 9 புலவர்கள் ரெக்கார்ட் படி சொல்லுது. அந்த இதில் வந்து ஒரு 12 ஊர்களை வந்து புலவர்களுக்கு வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனிநபர்கள், அதாவது ஒரு ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்க, ஒரு வைத்தியமோ இல்லை ஒரு ஜோதிடமோ இசைக்கலைஞர், இந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற ஒரு மக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட ஊர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பா, இந்த மாதிரி தனிநபர்களும் நிறைய கொடைகளை வந்து மன்னர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ரைட் ரைட். ஆக கிட்டத்தட்ட இந்த கடைசி சொன்னது ஒரு சம்பரி அப்படின்னே சொல்லலாம். ஆமாம். அந்த அளவுக்கு எந்த அளவில் இந்த அரசர்கள், அதுவும் சேர சோழ பாண்டியர்கள் மாதிரியான மூவேந்தர்கள் இல்லாத ஒரு காலத்தில் வந்து இங்கே தமிழ் நிலத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகத்துக்கும் என்னென்னலாம் பணிகள் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் இப்படியான ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி ஒரு வரலாறு தொடர்பான, ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.